புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் நேரத்தில் சிக்கல் மேல் சிக்கல், கூட்டணி அமைக்கிறதுல தடுமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். எடப்பாடி பழனிசாமி அம்மானுடைய பொற்கால ஆட்சியை 2026 நம்ம கொடுக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தீவிரமான ஒரு யோசனையில் இருக்கிறாரு, மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாரு. ஆனால் அது தேர்தல் நேரத்தில் பலிக்குமா? வாக்குகள் எடப்பாடி பழனிசாமியை நம்பி மக்கள் செலுத்துவார்களா? ஏன்னா அதிமுகவினுடைய உண்மை தொண்டர்களே, உண்மை விசுவாசிகளே, ரத்தத்தின் ரத்தங்கள்னு சொல்லக்கூடிய தொண்டர்கள் கூட எடப்பாடி பழனிசாமியை நம்பாத ஒரு சூழல் இருக்குது. ஒற்றுமையின்மையின் காரணமாக தொண்டர்கள் மத்தியில் ஒரு குழப்பம் இருக்குது. நிர்வாகிகள் மத்தியில் ஏங்க இவங்க பாஜகவுடன் கூட்டணி வச்சாரு, நம்ம தவேகாவோ இல்லை பாமகவோ இல்லை வேற தேமுதிக இப்படின்னு பல கட்சிகளை நம்ம ஒரு மெகா கூட்டணி அமைச்சிருக்கலாம், இவர் அவசரப்பட்டுட்டாருங்க அப்படின்னு கட்சிக்குள்ளவே சில குழப்பங்கள் இருக்குது. அம்மானுடைய ஆட்சியை பொற்கால ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி தீவிரம் காட்டுறார், முயற்சி பண்ணுறாரு. அது மாற்று கருத்துக்கு இடமில்லை, நிச்சயமாக நடக்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் திமுக பலமான ஒரு கூட்டணியில் மீண்டும் இரண்டாவது முறையாக ஆட்சியை தொடருவோம், 200க்கு 200 தொகுதியில் நாங்கள் வெல்வோம், 234 தொகுதிகளில் 200 டார்கெட் இருக்குது, 234 ஜெயிச்சாலும் ஜெயிப்போங்க அப்படிங்கிற அளவில் இன்றைக்கி திமுக டார்கெட் பண்ணி சேலஞ்சு பண்ணி அவங்க களத்தில் இருக்கிறாங்க. அவர்களை வீழ்த்த வேண்டும் அப்படின்னா இன்றைக்கி பாஜகவுடன் அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கு. கூட்டணி உள்ளே போயிட்டாலும் எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் பாஜக கூட்டணியில் இருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயமாக இருக்கிறது. இது ஊடகத்தின் மத்தியிலும் சரி, சமூக வலைதளத்திலும் இது ஒரு பேசுபொருளாகவே இருக்குது. சிறுபான்மையர்கள் ஓட்டு இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் வாக்குகள் எடப்பாடி பழனிசாமி அதாவது பாஜக அதிமுக கூட்டணிக்கு பதிவாவதற்குள்ள மிகப்பெரிய சிக்கல் இருக்கும். இங்கே தான் இந்த வாக்குகளை யார் பெறப்போகிறார்கள்? அது திமுக வசம் போகும், இல்லை தமிழக வெற்றி கழகம் புதிதாக கட்சி தொடங்கி 2026 எங்களுடைய இலக்குன்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்களுக்கு இந்த சிறுபான்மையர்கள் வாக்குகள்லாம் அவங்க டார்கெட் பண்ணி பிளான் பண்ணுறாங்க. இந்த வாக்குகள் சரி எடப்பாடி பழனிசாமி பாஜக அதிமுக கூட்டணிக்கு கிடைக்காமல் போனால் இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கட்சி ஒரு கட்சி வலிமையானதாக வலுவானதாக இருக்கின்ற போது பல கட்சிகள் கூட்டணி வைக்கிறதுல வரும். ஏன்பா இந்த கட்சி பெரிய கட்சிப்பா, பெரிய கட்சி அதிமுக, மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. தமிழகத்தில் ஒரு மாபெரும் இயக்கம், அந்த இயக்கம் அந்த கட்சி இன்று வலுவாக வலிமையாக இருக்கிறதா அப்படிங்கிறதுல தான் பெரிய சிக்கலும் கேள்விகளும் இருக்குது. தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருந்தாலும் கூட நிர்வாகிகள் மத்தியில் அதிருப்தி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கட்சி இன்னைக்கு வலிமை இழந்து கொண்டே போகிறது. நாம் எப்படி இருந்தோம், கட்டுக்கோப்பாக இருந்தோம், வலிமையோட வலுவாக இருந்தோமே, இன்னைக்கு இப்படி சரிவு நிலையில் போய்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு தொண்டர்கள் மத்தியில் கூட ஒரு மனக்கசப்போடு தான் அவருடைய பயணங்கள் அரசியலில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் யார் ஈடு செய்யணும், யார் சரி செய்யணும், யார் வலிமையாக மாற்றணும் அப்படின்னா கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, கட்சியுடைய பொதுச் செயலாளர், கட்சி தலைமையில் இருக்கக்கூடியவர் தான் இந்த பொறுப்புகளையும் இந்த வலிமைகளையும் வலுவான இயக்கமாக மாற்றுவது அவருடைய கையில் தான் இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி சுற்றி இருக்கக்கூடிய, அதாவது கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை ஓகே, எங்கள் தலைவர் சூப்பர் அப்படின்னு கட்சி தலைமையில் பேசுகிறாங்க. ஆனால் தொண்டர்கள் மத்தியில் நீங்கள் விரிவாக வெளியில் பார்க்கின்ற போது அங்கே ஒரு சலசலப்பு நிச்சயமாக இருக்கிறது. அது குறிப்பாக மாவட்ட செயலாளர்களுக்கு, அந்தந்த தொகுதியில் இருக்க மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கு இது நன்றாகவே தெரியும். 2026 சட்டமன்ற தேர்தலில் இது இன்னொரு பேரமும் போய்கிட்டு இருக்கு. நம்ம அந்த தொகுதியில் மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்கன்னா அந்த மாவட்டத்தில் அந்த தொகுதியில் 3-4 சட்டமன்ற தொகுதி இருக்குதுன்னா அங்கே எந்த வேட்பாளரை நிறுத்துவது, வலிமையான வேட்பாளரை நிறுத்தணும். அதாவது நல்ல பணபலம், அதாவது மக்கள் செல்வாக்கு, ஏற்கனவே களத்தில் இருந்து பணியாற்றி இருக்கக்கூடிய அந்த அனுபவம் பெற்ற ஒரு வேட்பாளரை தேர்வு பண்ணணுங்கிற பொறுப்பு அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த மாவட்ட செயலாளர் சரியான வேட்பாளரை தேர்வு பண்ணி களத்தில் இருந்து மக்கள் செல்வாக்கை பெற்ற வேட்பாளரை தேர்வு பண்ணக்கூடிய வகையில் வெற்றி வேட்பாளராக எடுக்கணும். இங்கே கூட்டணி பேரம் ஒரு பக்கம், பண பேரம் ஒரு பக்கம், வேட்பாளர் நிறுத்துறதுல கட்சிக்கு நிதி, அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு நிதி இப்படின்னு பல்வேறு கட்ட உடைப்புகளும் பல்வேறு கட்ட டீலிங்கிலும் போய்கிட்டு இருக்கிறதுனால இங்கே ஒரு பெரிய நெருக்கடியும் சிக்கல்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பாஜகவில் அதிமுக கூட்டணி வைத்ததில் மிகப்பெரிய சலசலப்பு, அதிமுகக்குள்ள
நிச்சயமாக இருக்கிறது. அந்த சலசலப்பை எடப்பாடிக்கும் தெரியும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நன்றாகவே தெரியும். ஆனால் இன்னொரு பக்கமும் பேச்சுவார்த்தை விஜயுடன் தாவேக்காவுடன் ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் மத்தியிலிருந்து விஜய் அவர்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போகப்பா, இது வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் கூட்டணி பாஜகவுடன் வச்சிருக்கிறோம், இப்போ ஒன்றும் கெட்டு போகலை, என்ன சொல்லுங்க நம்ம டீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி விஜய்க்காக இறங்கி வருகிறார். விஜய் எடப்பாடி பழனிசாமி தேமுதிக பாமக இப்படி ஒரு ஃபார்மேஷனில் கூட்டணி அமைந்தால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு கள நிலவரமாக இருக்கிறது. அதே போல் பாஜக தமிழகத்தில் ஒரு வாக்கு வங்கிங்கிறது பெரிய அளவில் கிடையாது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுங்கிறது அது வந்து நாடாளுமன்ற தேர்தல், அது எம்பிகளையும் பிரதமர்களையும் உருவாக்கக்கூடிய தேர்வு பண்ணக்கூடிய ஒரு தேர்தல். ஆனால் இங்கே சட்டமன்ற தேர்தலுங்கிறது ஒரு மாநிலத்தை நிர்வகிக்கிற முதலமைச்சரை தேர்வு செய்யக்கூடிய எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்யக்கூடிய தேர்தல், சட்டமன்ற மாநில தேர்தல் இருக்கின்ற போது அந்த நிலையில் இருக்கிற போது ஒரு முதலமைச்சர் யார், அந்த ஆட்சி செய்யக்கூடியது எந்த கட்சி அப்படிங்கிற அளவில் வரக்கூடிய பவர் வந்து அந்த மாநிலத்திற்கு சுயாட்சியாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைக்கின்ற போது பாஜகவுக்கு தமிழகத்தில் வாக்கு வங்கி பெரிய அளவில் இல்லாத போது எடப்பாடி பழனிசாமி அங்கிருந்துகிட்டு என்ன செய்கிறாரு, பாஜக வளர்க்கறதுக்காக பண்ணுறாரா, இல்லை திமுக மீண்டும் இரண்டாவது முறையாக தொடர்ந்து அதிமுக வந்து கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இருந்த போது அவங்க வெற்றி பெற்றார்கள், தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சியை பிடித்தார்கள். அதுபோல திமுக இந்த முறையும் மீண்டும் இரண்டாவது முறையாக ஆட்சி தொடர்வதற்கு எடப்பாடி பழனிசாமியே துணை போகிறாரா, அதற்கு வழிவிடுகிறாரா, அதற்கு தகுந்த வழிகளை திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறாராங்கிற பெரிய குற்றச்சாட்டு இன்னொரு பக்கம் சமூக வலைதளத்தில் வைரலாக பரவுகிறது. எடப்பாடி பழனிசாமி அந்த ரூட் எடுக்கிறாரா, இல்லை வந்து நம்ம முதலமைச்சராக ஆகணும் அப்படின்னா ஏன் இவர் பாஜகவுடன் கூட்டணி வைத்தார், இது வந்து வேறு வகையில் இவர் வந்து டீல் பண்ணியிருக்க வேண்டிய விஷயத்தை வந்து பாஜகவுடன் அவசரப்பட்டு கூட்டணி வைத்து விட்டார் அப்படிங்கிற மிகப்பெரிய வருத்தம் தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறத நாங்கள் களத்தில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அடுத்தடுத்து சில மாதங்களில் பல்வேறு மாற்றங்கள், கூட்டணி மாற்றங்கள், கட்சி கூட்டணியிலிருந்து கூட்டணி மாறக்கூடிய சூழல், இதெல்லாம் நிச்சயமாக பரபரப்பு சூழ்ந்த நிலையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட முடிவுகளாக பல்வேறு அதிரடி முடிவுகளும் எடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி வலிமையாக கட்சியை வழிநடத்துகிறார் அப்படின்னா கூட்டணியை பலமாக மெகா கூட்டணியை அமைக்கப் போகிறாரா, தடுமாறப் போகிறாரா, அவர் தொடரக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் எப்படி அவர் எதிர்கொள்ள போகிறாருங்கிறதுல தான் இந்த தேர்தலுடைய ட்விஸ்டே இருக்கிறது. அது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும். அந்த ட்விஸ்ட்டுகளையும் அந்த சிக்கல்களையும் சவால்களையும் எப்படி எடப்பாடி பழனிசாமி எதிர்கொள்ளப் போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுக பாஜக கூட்டணி ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் எங்களுக்கு எந்த விதமான ஒரு மனநிறைவோ ஒரு சம்மதமோ கிடையாதுங்க. இது வந்து ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் ஏற்பட்டிருக்குங்கிற ஒரு மனக்குழப்பத்தில் தான் அதிமுகனுடைய நிலை போய்கிட்டு இருக்கு. இந்த கூட்டணி பிரேக் ஆகுமா, வேற கூட்டணி அமையுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் அதிமுக தொண்டர்கள் மத்தியில், நிர்வாகிகள் மத்தியில் அதிக அளவில் இருக்குது. ஆனால் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த விஷயம் இருக்குது. தாவேக்காவுடன் பாமக தேமுதிக இவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு மெகா கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிறதுலையும் எடப்பாடி பழனிசாமியுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கத்தான் செய்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.